ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதுரை மத்திய தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவும் அமைச்சருமான தியாகராஜனை திமுக மீண்டும் களமிறக்கியுள்ளது. இங்கு தங்கள் கட்சி நேரடியாக களமிறங்கும் என்ற நம்பிக்கையில் அதிமுகவினர் தேர்தல் பணிகளை மும்முரமாக செய்து வந்தனர். கூட்டணியில் அந்த தொகுதியை தட்டிப்பறிக்க அமமுக, பாரதிய ஜனதாவும் போட்டி போட்டன. குறிப்பாக அதிமுக தங்களுக்கு ஒதுக்கும் 11 தொகுதிகளில் மதுரை மத்திய தொகுதி கண்டிப்பாக இருக்கும் என்று காத்திருந்தது அமமுக. ஆனால் மதுரை மத்திய அதிமுகவுக்கும் கிடைக்கவில்லை, அமமுகவுக்கும் போகவில்லை. மாறாக புதிய நீதி கட்சிக்கு அந்த தொகுதியை கொடுத்துவிட்டார் பழனிசாமி. அங்கு குஷ்பு கணவர் சுந்தர்சி களமிறங்குவதாக புதிய நீதி கட்சி அறிவித்துள்ளது. இப்படி நடக்கும் என்று அதிமுகவினர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மதுரை மத்திய இல்லாததால் அவர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். குறிப்பாக சீட்டுக்காக காத்திருந்த அதிமுகவினர் கொதித்து போய்விட்டனர். அதிலும் மதுரை மத்தியில் புதிய நீதி கட்சிக்கு செல்வாக்கே இல்லாத நிலையில் சென்னையில் வசிக்கும் சுந்தர்சிக்கு சீட்டு ஒதுக்கியது அதிமுகவினரை உச்சக்கட்ட டென்ஷனில் ஆழ்த்திவிட்டது. அவர்கள் கூறுகையில், கடந்த சட்டசபை தேர்தலில் திடீரென பசும்பொன் தேசிய கழகத்திற்கு மதுரை மத்திய தொகுதியை ஒதுக்கினர். இப்போது கற்பனையை செய்ய முடியாத மாற்றம். எங்கள் தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு கொடுத்திருக்கின்றனர். இது தொடர்பாக எங்கள் வலுவான எதிர்ப்பை கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளோம் என்றனர்.